பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். நாகப்பட்டினம் நகராட்சி 25வது வார்டுக்குட்பட்ட செம்மரக்கடை கீழ் சந்து பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. மழையின் தீவிரம் அதிகரித்ததை தொடர்ந்து ஏராளமான வீடுகளை சுற்றியும் மழைநீர் தேங்கி காணப்படுவதால் மக்களின் இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடிகால்களை சீரமைத்து பம்பு செட் மூலம் தண்ணீரை வெளியேற்றி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள வங்கியில் 95,000 ரூபாய் பணத்தை எடுத்துவிட்டு வந்த பெண்ணின் இருசக்கர வாகனத்தை உடைத்து பணத்தை திருட முயன்ற ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த திருடனை பொதுமக்கள் அடித்து உதைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மயக்க நிலைக்கு சென்ற திருடனை ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்றனர். மேலும் தப்பி ஓடிய மற்றொரு கொள்ளையனை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பகுதியில் உள்ள சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகி காயம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சரவம்பாக்கம் பகுதியை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் செய்யூர் சித்தாமூர் சாலைகள் படுத்திருந்த நிலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மாடுகள் மீது ஏறியது. இதில் 10 மாடுகள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தன. இச்சம்பவம் குறித்து சித்தாமூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் என்றென்றும் ஜமுக்காலம் எனும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் KR நாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பவானி ஜமுக்காலத்தின் சிறப்பு பாரம்பரியம் மற்றும் தனித்துவத்தை போற்றும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறனை பாராட்டும் விதமாகவும் ஸ்டூடியோ நிறுவனத்தின் நிறுவனர் அமர் ரமேஷ் எழுதிய பவானி ஜமுக்காலம் எனும் புத்தகத்தை வெளியிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையின மக்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் சிறுபான்மையின மக்களின் கோரிக்கைகளுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல சிறப்பு குழு உறுப்பினரும் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இனிகோ இருதயராஜ் கலந்து கொண்டு 30 சிறுபான்மையினர் மகளிருக்கு 1.92 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் மோட்டாருடன் கூடிய விலையில்லா தையல் இயந்திரங்களை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலைக்கான கூலியை 600 ரூபாயாக உயர்த்த வேண்டும், 100 நாளை 150 நாளாக மாற்ற வேண்டும், கேரளா அரசு போல் விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ரயில் நிலைய ரோடு பகுதியில் உள்ள லயன்ஸ் கிளப்பில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பார்வையாளருமான வம்சி கிருஷ்ணா, பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒருபோதும் தமிழகத்தில் எதிரொலிக்காது எனவும், தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி நடைபெறுகிறது, அதனால் தமிழகத்தில் மாற்றம் ஏற்படாது எனவும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு ஓடும் ரயிலில் இளம்பெண்ணை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட ஹேமராஜ் என்ற இளைஞருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் 1,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட அசோகர் நகர் பேருந்து நிறுத்தம் முன்பு சாலையில் படுத்திருந்த மாடுகள் மீது மோதாமல் இருக்க திடீரென பிரேக் பிடித்த டிப்பர் லாரி மீது பின்புறம் வந்த சொகுசு கார் மோதி விபத்தில் பெண் ஒருவர் காயமடைந்தார். இந்நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.